பாண்டிச்சேரி வாலிபால் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் கருவடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி வாலிபால் சங்கத்தின் பெரும்பான்மையான விளையாட்டுக் கழகங்களின் வேண்டுகோளின்படியும் சங்கத் தலைவர் புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினருமான செல்வகணபதி ஆணைக்கிணங்க சங்கத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் விளையாட்டுக் கழக விளையாட்டு மைதானத்தில் சங்க நிர்வாகிகள் வாசன் மற்றும் தணிகை குமரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பாண்டிச்சேரி வாலிபால் சங்கத்தில் பதிவு பெற்ற பெரும்பான்மையான விளையாட்டு மன்றங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஒருமனதாக விவாதிக்கப்பட்டது. கடந்த காலத்தில் முறைகேடாக திருத்தப்பட்ட சங்கத்தின் விதிகளை ரத்து செய்தல் மற்றும் சங்க நிர்வாகிகள் தேர்தலை ரத்து செய்தல், சங்க நிர்வாகிகள் தேர்தலை முறையாக நடத்துதல் போன்ற தீர்மானங்களை தொடர்ந்து பெரும்பான்மையான விளையாட்டு மன்றங்களின் கோரிக்கையின்படி 2024-26 ஆண்டிற்கான சங்க நிர்வாகிகள் தேர்தல் பாண்டிச்சேரி வாலிபால் அசோசியேஷன் தேர்தல் அதிகாரியும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியுமான தேவநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த தேர்தலில் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் துணைத் தலைவர் ஜெயராஜ் மற்றும் புதுச்சேரி ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் நிர்வாக அதிகாரி கிருஷ்ணராஜ் மேற்பார்வையாளராக கலந்து கொண்டனர். மேலும் தேர்தல் அனைத்து சங்கங்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் சங்க நிர்வாகிகள் தேர்தலில் ஸ்பைடர் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாணசுந்தரம் தலைவராகவும், 3 ஸ்டார் யூத் கிளப் நிர்வாகி முத்துகேசவலு, ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் கண்ணன், நரேந்திரா ஸ்போர்ட்ஸ் கிளப் அக்ரி கணேஷ் ஆகியோர் துணைத் தலைவர்களாகவும், ஏபிஆர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் கிளப் தலைவர் ரமணி பூபதி செயலாளராகவும், கம்பானியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் வாசன் மற்றும் கொம்பாக்கம் பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் காந்தி ஆகியோர் துணை செயலாளர்களாகவும், சிவந்தி ஆதித்யன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரகாஷ் பொருளாளராகவும், ஜெமினி ஸ்போர்ட்ஸ் கிளப் ரவீந்திரன், காந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் கார்த்திகேயன், பாரதிதாசன் ஸ்போர்ட்ஸ் கிளப் மணிசேகரன், காமராஜ் ஸ்போர்ட்ஸ் யூத் கிளப் ஸ்ரீதர், காரைக்கால் எவரெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏனாதிநாதன் உள்ளிட்டோர் நிர்வாகக் குழு உறுப்பினர்களாகவும் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்தல் முடிவுகளை பாண்டிச்சேரி வாலிபால் சங்க தேர்தல் அதிகாரி தேவநாதன் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாக பொறுப்பாளர்கள் அனைவரும் அனைத்து விளையாட்டுக் கழகங்களின் முன்னிலையிலும் பதவியை ஏற்றுக்கொண்டனர். புதிதாக பதவி ஏற்றுக்கொண்ட சங்க தலைவர் கல்யாணசுந்தரம் அவர்கள் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் அனைவரின் முன்னிலையிலும் சங்கத்தின் பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. இதனை அடுத்து விருந்து உபசரிப்புடன் விழா நிறைவு பெற்றது.